செய்திகள் தொடர்கின்றன. அதிமுக அரசு பொய் வழக்கு போட்டு கைது செய்து சிறையில் அடைத்துள்ள தேமுதிக எம்எல்ஏ அருண் சுப்பிரமணியத்தை தேமுதிக அவைத் தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் இன்று சந்தித்து பேசினார். நில அபகரிப்பு என்ற பொய் புகாரில் பழிவாங்கும் நடவடிக்கையாக அருண் சுப்பிரமணியம் எம்எல்ஏவை அதிமுக அரசு கைது செய்து புழல் சிறையில் அடைத்துள்ளது. இந்நிலையில் தேமுதிக அவைத் தலைவரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான பண்ருட்டி ராமச்சந்திரன் புழல் சிறைக்கு நேரில் சென்று அருண் சுப்பிரமணியத்தை சந்தித்து நலம் விசாரித்து ஆறுதல் கூறினார். அப்போது தேமுதிக எம்எல்ஏக்கள் CH சேகர், சம்பத்குமார், பாஸ்கர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தேமுதிக எம்எல்ஏக்கள் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கையை கண்டித்து அனைத்து சங்கத்தினரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் மயிலாடுதுறை ஸ்தம்பித்தது. தேமுதிக எம்எல்ஏக்கள் சந்திரகுமார், பார்த்தசாரதி, அனகை முருகேசன், நல்லதம்பி, அருள் செல்வம், செந்தில்குமார் உள்ளிட்ட 6 பேரை சபாநாயகர் தனபால் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். அதிமுக அரசின் இந்த அராஜக நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி தமிழக மக்களும் கடும் கண்டனம் தெரிவித்தனர். ஆனால் இதை சிறிதும் கண்டுகொள்ளாத அதிமுக அரசு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்எல்ஏக்களின் அலுவலகத்திற்கு அதிமுக பூட்டு போட்டதால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த தொகுதி மக்கள் கொந்தளித்துள்ளனர். இந்த நிலையில் தேமுதிக எம்எல்ஏக்கள் மீதான சபாநாயகரின் சஸ்பெண்ட் நடவடிக்கையை கண்டித்து மயிலாடுதுறையில் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினர் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு சங்கங்களும் வணிக அமைப்புகளும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் பங்கேற்றன. இடைநீக்கம் உடனடியாக விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்றும் சட்டமன்றத்துடைய அலுவலகம் உடனடியாக திறக்கப்பட வேண்டும் என்று கோரி மக்கள் உரிமை பாதுகாப்பு குழு என்ற ஒரு அமைப்பினை இங்கு ஏற்படுத்தி அனைத்து கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, பல்வேறு தமிழ் இயக்கங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வரை ஒருங்கிணைத்து இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம். சட்டமன்ற அலுவலகத்தை திறக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். மயிலாடுதுறை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இந்த போராட்டம் நடைபெற்றது. தாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மயிலாடுதுறை எம்எல்ஏ அருள் செல்வனை சஸ்பெண்ட் செய்ய ஜெயா அரசிற்கு எந்த அருகதையும் இல்லை என்று அப்பகுதி மக்கள் கண்டனம் தெரிவித்தனர். திருப்பூரைச் சேர்ந்த 6 வயது மாணவி ஒருவர் ரோலர் ஸ்கேட்டிங்கில் சாதனை புரிந்துள்ளார். திருப்பூர் வேலம்பாளையம் பகுதியில் வசித்து வரும் 6 வயது சிறுமியான யாழினி என்ற மாணவிதான் இந்த சாதனையை புரிந்தவராவார். கடந்த 6 மாதங்களாக லிம்போ எனப்படும் ஸ்கேட்டிங்கை முறையாக கற்றுக்கொண்ட யாழினி காலில் ஸ்கேட்டிங் கருவியை கட்டிக்கொண்டு வேன் ஒன்றின் கீழே புகுந்து சென்றது பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. பயிற்சியாளரும் பெற்றோரும் அளித்த ஊக்கமே தனது சாதனைக்கு காரணம் என்று தெரிவித்த மாணவி யாழினி மேலும் பல சாதனைகளை ஸ்கேட்டிங் மூலம் செய்து காட்ட உள்ளதாகவும் தெரிவித்தார். என் பேர் யாழினி, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஜோதி பாசு சார் வந்து 6 months எனக்கு பழக்கி விட்டு இருக்கிறாரு. நான் லிம்போ ஸ்கேட்டிங் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய சாதனை பண்ணுவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பண்றதுக்கு. சாதனை புரிந்த மாணவிக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுக்களை தெரிவித்த வண்ணம் உள்ளனர். திருவள்ளூரில் கலந்து கொண்ட விவசாய பெருமக்களுக்கும் அனைவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தேமுதிக எம்எல்ஏக்கள் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு. மயிலாடுதுறையில் உண்ணாவிரத போராட்டம். திருப்பூரைச் சேர்ந்த 6 வயது மாணவி ரோலர் ஸ்கேட்டிங்கில் சாதனை.